அந்த அன்பை நான் என்றும் விடேன். அல்லேலூயா, அன்பை நான் என்றும் விடேன். பாவியாக இருக்கையிலே பாரில் என்னை தேடி வந்த, பாவியாக இருக்கையிலே பாரில் என்னை தேடி வந்த பரிசுத்த தேவ அன்பு. அல்லேலூயா, பரிசுத்த தேவ அன்பு. அன்பு, இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கினதால் அந்த அன்பை நான் என்றும் விடேன். அல்லேலூயா, அன்பை நான் என்றும் விடேன். நேசரே நேசரென்னை அன்பால் இழுத்தார், பாசமாயவரோடி நைத்தார். மாபெரும் அன்பேதுவே. அல்லேலூயா, மாபெரும் அன்பேதுவே. அன்பு, இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கினதால் அந்த அன்பை நான் என்றும் விடேன். அல்லேலூயா, அன்பை நான் என்றும் விடேன். ஆவியின் சாரமீந்தார், ஆவியோடே அவரை துதிக்க. ஆவியின் சாரமீந்தார், ஆவியோடே அவரை துதிக்க. ஆச்சரியமான அன்பு. அல்லேலூயா, ஆச்சரியமான அன்பு. அன்பு, இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கினதால் அந்த அன்பை நான் என்றும் விடேன். அல்லேலூயா, அன்பை நான் என்றும் விடேன். எந்தன் வாஞ்சை இயேசுதாமே, எந்தன் ஜீவன் இயேசுதாமே. எந்தன் வாஞ்சை இயேசுதாமே, எந்தன் ஜீவன் இயேசுதாமே. அவர் என்னை அறிகிறார். அல்லேலூயா, அவர் என்னை அறிகிறார். அன்பு, இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கினதால் அந்த அன்பை நான் என்றும் விடேன். அல்லேலூயா, அன்பை நான் என்றும் விடேன். காலம் தொனிக்கையிலே ஏகிடுவேன் இயேசு உடனே. காலம் தொனிக்கையிலே ஏகிடுவேன் இயேசு உடனே. வாழுவின் அன்பருடன். அல்லேலூயா, வாழுவின் அன்பருடன். அன்பு, இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கினதால் அந்த அன்பை நான் என்றும் விடேன். அல்லேலூயா, அன்பை நான் என்றும் விடேன். நிமிஷம் 4:20 3:40. ஓகே, அதுல இருந்து 45 மினிட்ஸ் கால்குலேட் பண்ணணும். க்ளோஸ் 4 பிரதர், யூ ஆர் கோயிங் டு பிரேயர். கண்ணெல்லாம் போட விடாது. கரெக்டாக நீங்கள் தான் ப்ரே பண்ண போறீங்க. நீங்கள் ப்ரே பண்ண போறீங்க. ஜோம் பண்ண போறீங்க பிரதர். வீடியோ ஆன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
இவ்வளவு நேரமாக பொன்னேரி பகுதியை சேர்ந்த சகோதரர் டேவிட் ஐயா அவர்கள் அநேக காரியங்களை சொன்னார். ஆச்சரியமாக இருக்கிறது. அதற்கு மாற்று கருத்துக்களை வைக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஆழ்த்தத்துவமுடையவர், அவர் தனிநபர் என்பதை தான் வேதாகமம் போதிக்கிறது என்பதை குறித்து பேசும்படியாக ஓட்டேரி பகுதியிலே கர்த்தருடைய பணியை செய்து வருகிறதான சகோதரர் ஜேம்ஸ் ராஜ்குமார் ஐயா அவர்களை நான் வரவேற்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் அவர் எண்ணிக்கையில் மூவர் எண்ணத்தில் ஒருவர் மற்றும் தேவன் இயேசு கிறிஸ்து தேவன் தான் என்ற இந்த எல்லா கருத்துக்களையும் ஒருங்கிணைத்து இந்த நிறைவான கருத்தினை அவர் வைக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கால் பிரதர் ஜேம்ஸ் ராஜ்குமார், preacher, Old Church of Christ, come and speak that Jesus, the Holy Spirit is here. Separate personality and God. Kindly welcome brother. கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சகோதரிகளே, சகோதரியே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். காலையிலிருந்து இந்த கருத்தரங்கு நடைபெற்று வருகிறது. அநேகர் தங்களுடைய நம்பிக்கைகளை சொன்னார்கள். இப்படிப்பட்ட கருத்தரங்கு அவசியம். இது ஒரு நல்ல விஷயம். இது ஒரு நல்ல விஷயம். ஏனென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே கூட நான் நிறைய வசனம் வாசிக்க சொல்ல மாட்டேன், ஒரு சில வசனம் தான் வாசிக்க சொல்லுவேன். அவர்கள் தினந்தோறும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தினந்தோறும் அவர்கள் என்ன செய்யறாங்க? ஆராய்ந்து பார்த்தாங்க, உபதேசம் பண்ணாங்க, வீடுகள் தோறும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வசதி வாய்ப்புகள் இருந்தால் டெய்லி கூட இது போல மீட்டிங் போட்டு பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை என்பதற்காக சொன்னேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பெரேயா சபையார் அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சா இருந்து காரியங்கள் இப்படி இருக்குதா என்று தினந்தோறும் வேதத்தை கருத்தாலே ஆராய்ந்து பார்த்தார்கள். அதனாலே அவர்கள் நற்குணசாலிகளாக விளங்கினார்கள் என்று சொல்லி கூட நாம் அங்கே படிக்க முடியும். நான் ஏற்கனவே ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். இந்த சபையினுடைய பெயர் சொல்ல நான் விரும்புகிறேன். அங்க எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, அங்க நீட்டா அங்கி போட்டிருப்பாங்க. அவங்க எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, ஒரே ஒரு ஆள், அவரே பிதாவாக இருந்தார், அவரே குமாரனாக இறங்கி இந்த உலகத்திலே வந்தார். இது கற்பனானது. அதன் பிறகு அவரே மீண்டும் பரலோகம் சென்று அங்கிருந்து பரிசுத்த ஆவியாக அவர் திரும்பி வந்தார். இதுதான் கற்றுக் கொடுத்தாங்க. அதுதான் நம்பிக்கிட்டு இருந்தோம். அப்போ அதுக்கு பிறகு ஒரு ஐயா வந்தார், ஒரு சகோதரர் வந்தார். அது அப்படி இல்லப்பா, அவரும் அந்த சபையில் இருந்தவர் தான். அதுக்கு பிறகு அவர் வேதாகம கல்லூரியில் போய் படித்து இது இப்படி இப்படி விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து எனக்கு சொன்னார், அது ஒரே நபர் கிடையாதுப்பா, அது வித்தியாசமான நபர்கள். அவங்க ஆனால் ஒரே நோக்கத்தோடு ஒரே எண்ணத்தோடு செயல்படுறாங்க அப்படின்னு சில விவரங்களை எல்லாம் எடுத்து சொன்ன பிறகு அது தப்புன்னு கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிறிஸ்துவின் சபையில் வந்தோம். கிறிஸ்துவின் சபையில் வந்து சேரும்போது கர்த்தர் தான் என்னை சேர்த்துக் கொண்டார். தேவன் தான் ராஜ்யத்தில் சேர்த்துக்கிட்டார். அதுக்கெல்லாம் அவசரம் ஒதுக்கிற நிறைய ஊழியக்காரா இருக்கிறீங்க. அப்போஸ்தலர் 2:47 கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்துக்கிட்டார், என்னையும் சேர்த்துக்கிட்டார் நான் நம்புறேன்.
அதே போல கொலோசியர் 1:13 ராஜ்ய இருட்டில் இருந்தோம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே பிதா சேர்த்துக்கிறார் என்பதை நாம அங்கே நம்பணும். அப்போ நான் ஞானஸ்தானம் எனக்கு கொடுக்கும்போது 3 பேரை சொல்லி தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் சொல்லி கொடுக்குறேன், 3 பேர் சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், ஆகினாலே அவங்க 3 பேரும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் இருக்கிறார்கள் என்று அப்படிதான் கோட்டூர் பைபிள் காலேஜில் 3 வருஷம் படித்தோம். அதுக்கு பிறகு 5 வருஷம் மூத்த ஊழியக்காரர்களோடு இணைந்து ஊழியம் செய்தோம். அந்த காலகட்டங்களிலே அப்படித்தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவியானவர் எங்கேயுமே எந்த வேலையுமே செய்யல என்பதை போல எனக்கு கொடுக்கப்பட்ட சப்ஜெக்ட் வந்து ஆவியானவர் பற்றி தான் அதிகமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. எந்த வேலையுமே செய்யல என்பதை போல சிலரால் பேசப்பட்டது. யாருடைய பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்களோட நம்பிக்கை சொன்னாங்க. அது போல இப்போ நான் என்ன நம்புறேன்றதை சொல்ல வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். பார்த்தீங்கன்னு சொன்னா சிருஷ்டிப்பிலும் ஆவியானவர் பங்குள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு ஒரு சகோதரர் வசனம் சொன்னார். யோபு 33:4 அது எலிகு சொன்ன வார்த்தை. அது இருந்தாலும் வேதத்தில் தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 33:4 ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். அப்போ அந்த உண்டாக்குற விஷயத்துல ஆவியானவருக்கும் பங்கு இருக்குதுன்னு நான் நம்புறேன். உங்களை நம்ப சொல்லி நான் சொல்லல, அது உங்க இஷ்டம் இல்லையா? நம்புறத நம்ப போகிறோம், உங்க இஷ்டம். அதுக்கு அடுத்தது 1 ராஜாக்கள் 18:12 நாம் அங்கு வாசிக்கும் போது இந்த பேச்சு யாருக்கு மத்தியில் நடக்குதுன்னா எலியாவுக்கும் ஒபதியாவுக்கும் 2 பேருமே தீர்க்கதரிசிகள். 2 பேருமே தீர்க்கதரிசிகள். ஒபதியாவுக்கும் எலியாவுக்கும் நடுவில் நடக்கிறது. அந்த வசனத்துல என்ன சொல்றாங்க வாசிக்கலாங்களா? நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபின் இடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். அப்போ ஊழியக்காரர்களை வழிநடத்தக்கூடிய அந்த வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருந்தார் என்று நான் நம்புகிறேன். இல்லைங்களா பிரியமானவர்களே? அதே போல நாம் வாசிக்கும் பொழுது ஆகாய் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமாக. ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். ஆமா, எப்படி இயேசு கிறிஸ்து அவங்களோட கூட போனாரோ அது எதனா வசனம் தேவையா? வசனம் தேவைன்னு சொன்னா 1 கொரிந்தியர் 10:4 வாசித்தோம்னா இயேசு கிறிஸ்து அந்த கண்மலையாகவே அவர் இருந்தார், அவர்களோடு போனார் அப்படின்னு சொல்லி அங்க நாம் படிக்கிறோம். அதே போல ஆவியானவரும் அவர்களோடு கூட இருந்திருக்கிறார் என்பதற்கு வசனம் நான் கண்டுபிடிச்சேன் நேற்றுக்கு தான். மறுபடியும் வாசிக்கலாங்களா? நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். அப்ப கூட போறாரு, உங்க நடுவில் இருப்பார், உங்க நடுவில் நிலை கொண்டிருப்பார் அப்படின்னா அவருடைய ஊழியம் அவர் செய்யறார். இப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நிறைய காரியங்கள் சொன்னாங்க. சகோதரர் நல்ல விஷயமெல்லாம் சொன்னாங்க, வித்தியாசமான கோணத்துல எல்லாம் சொன்னாங்க. ஒரு சகோதரர் ஓசியால இருந்து ஒரு வசனம் சொன்னார், ஆனால் அது இஸ்ரவேலை பற்றி சொல்லப்பட்டது. இப்போ ஒரு வசனத்துக்கு நாம விளக்கம் சொல்லணும்னா அந்த புஸ்தகம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, இந்த வசனத்துக்கு உரிய அர்த்தம் யாருக்கு பொருந்தும் என்பதாக நாம் பார்க்கணும். ஒரு வசனத்தை அந்த ஒரு இடத்துல இருந்து வெளியில எடுத்துட்டு அதுல இருக்கிற வார்த்தைகள் அப்படியே படிச்சோம்னா அது வந்து தப்பாயிடும். அந்த வசனத்தோடு அந்த புஸ்தகத்தோடு இணைஞ்சுதான் அதுக்கு விளக்கம் கண்டுபிடிக்கணும். அந்த சூழ்நிலை ரொம்ப முக்கியமா இருக்குது. எங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த வசனத்தினுடைய பேச்சாளர் யார், அந்த வசனத்தை கேட்கிறவர்கள் யார்,
எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது, எந்த இடத்தில் சொல்லப்பட்டது இல்லையா, இது எதற்காக சொல்லப்பட்டது, இதெல்லாம் வச்சுதான் அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். அது உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் படிச்சோம்னா இன்னைக்கு நம்மளெல்லாம் என்ற போல அதனுடைய அர்த்தம் இருக்கும். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். இங்க ராமாபுரத்துல மீட்டிங்ல உட்கார்ந்து நாங்கள் எல்லாரும் நக்கா ஊத்துமா? இப்ப நாங்கள் எல்லாரும் என்று அங்க சொல்வது யாரு? அது 14ஆம் வசனத்துக்கு போகணும். அந்த சூழ்நிலையை நாம் படிக்கணும். 11 கூட எதிரி எழுத நின்று அங்க அவர் சொல்றாரு நாங்கள் எல்லாரும், அவங்களதான் அது குறிக்கும். புரியுதுங்களா? அப்போ அது அப்போஸ்தலர்கள் தான் கண் கண்ட சாட்சி என்பது நாம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து தேவனா இல்லையா என்பதற்காக நானே ஒரு மேகசின் எழுதினேன். இது எங்க ஆரம்பிச்சு வருதுன்னா ஆந்திராவில் ஆரம்பிச்சு வருது. இந்த உபதேசம் எங்க ஆரம்பிச்சு வருது? அவர் தேவனே கிடையாது என்கிற உபதேசமானது ஆந்திராவில் ஆரம்பிச்சு வருது. அதற்காக நான் ஒரு மேகசினை எழுதினேன். தலைப்பு என்ன தெரியுங்களா? தேவன் இயேசு கிறிஸ்து. முதல்ல அவர் தேவனா நீ ஏற்றுக்கோ. அவர் தேவனுடைய குமாரனாக வந்தார், நம்ம இல்லைன்னு நாம் சொல்லலை. ஆனால் அவர் முதலாவது உலக சிருஷ்டிப்புக்கு முன்னாலே தேவனோடு இருக்கும்போது அவர் யாரு? இந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு சொன்னதுக்காக அக்ரிணை ஆயிடாரு. ஏன்னா 2வது வசனத்துல அவர் என்றார், ஆங்கிலத்துல he என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு பர்சன். இயேசு கிறிஸ்து என்பவர் யாரு? ஒரு பர்சன். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், தேவனாக இருந்தார் என்று தெளிவாக வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்ம கண்டிப்பா அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்றுக்கிறேன். அது உங்களை பத்தி ஒப்பீனியன் சொல்ல நான் இல்லையா? அவர் தேவன். அது நிறைய வசனம் நான் கோட் பண்ணியிருந்தேன் வலேசியா. இப்ப தோமா தேவனேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி யோவான் அதை எழுதுறாரு. அது தோமா மட்டுமல்ல அத்தாட்சி, யோவானும் அத்தாட்சி. ஏன்னா அது எழுதினார் இல்லையா? அது உண்மை இல்லைன்னா யோவான் எழுதியிருக்க மாட்டார். அந்த வார்த்தையை அங்க பதிவு செய்திருக்க மாட்டார். யோவான் ஒரு அப்போஸ்தலர், இயேசுவுக்கு கண்கண்ட சாட்சி. அந்த நிகழ்ச்சியில் அவர் இருக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு அவர் கண்கண்ட சாட்சி யாரு? யோவான். அதை பதிவு செய்கிறார். பரிசுத்த ஆவியினாலே அவர் ஏவப்பட்டு எழுதுகிறார். அவர் இன்னொரு சாட்சி ஆயிடுச்சு. இந்த வசனத்தை எல்லாம் கொடுத்தவர் தேவன். இந்த வசனத்தை எல்லாம் கொடுத்தவர் யாரு? தேவன். அப்படித்தானே? அப்ப இவ்வளவு பேரு இணைஞ்சு அந்த காரியங்கள் நடக்கிறதுன்னு சொன்னா அதை நாம் ஏற்றுக்கிட்டார். இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கு யோவானிலே அதே போல யோவான் நிருபம் எழுதும் போது சொல்றாரு அது பிதாவாகிய தேவன் என்று சில பேர் சொல்றாங்க. 1 யோவான் 5:20 நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்து இது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது என்பதை போல சிலர் சொல்லுகிறார்கள். ஆனா நான் எப்படி நம்புறேன்? அன்றையும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அது 2 அர்த்தம் சொல்லலாம். இது பிதாவை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். இவரே அப்படின்னு சொன்னதுனால அது இயேசு கிறிஸ்துவை பத்தி அங்க சொல்லிட்டு வந்ததுனால அது இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுன்னு சொல்லலாம். அது அவங்களுடைய புரிந்து கொள்ளுதலை பற்றி இருக்குது இல்லைங்களா? அதே போல ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது அவர் சர்வத்துக்கும் இவர் என்ற வார்த்தை தான் அங்க கூட வருது இல்லைங்களா? ரோமர் 9:5 பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன் ஆமென் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எவர் என்கிற வார்த்தை கிறிஸ்துவை குறிக்கிறது அப்படின்னு நான் நம்புறேன். அவர் பிதாவுக்கு சமமானவர் என்பதற்கு நம்ம சகோதரர்கள் நிறைய வசனங்கள் சொல்லி காட்டினாங்க. இன்னொரு வசனங்களும் நான் சொல்றேன். யோவான் 5:22-23 பிதாவுக்கு எப்படி நாம் மதிப்பு கொடுக்கிறோமோ கனம் பண்றோமோ அதே போல குமாரனுக்கும் நாம் கனம் தர வேண்டும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாங்களா? யோவான் 5. குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவை கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு
நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 22, 23 வருஷம் இல்லைங்களா? நீங்க தப்பா வச்சிருக்கீங்க. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு கனம் பண்ணணும். பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஒரு சகோதரர் சொன்னார், அவர் வந்து ஒன்லி மீடியேட்டர் தான், இயேசு நியாயாதிபதி கிடையாதுன்னு நான் கேட்டேன். யாரையும் எனக்கு தெரியல, குறிச்செல்லாம் நான் இது பண்ணிட்டேன். இயேசு கிறிஸ்துவும் நியாயாதிபதி. அவர் முன்னாடி தான் நம்ம போய் நிற்க போறோமே, அவர் முன்னாடி தானே செய்ய போறோம், நம்ம போய் நிற்க போறோம். அப்போ நம்ம சொல்லுமா, ஐயா சீட்டை விட்டு இறங்க, நீ வந்து மீடியேட்டர் தான், எனக்கு நீ எல்லாம் நியாயம் இருக்கக்கூடாது, இதாவது வந்து உட்கார் சொல்லி போக முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அவரும் நியாயாதிபதி, அந்த அதிகாரத்தை பிதா அவருக்கு கொடுத்துருக்கு. 1 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் சொன்னாங்க, அது கரெக்ட். பிதா கிறிஸ்துவுக்கு மேலே தலையாக இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிறார், அது புருஷர் குடும்பத்தில், அதுக்கப்புறம் மனைவி. அந்த ஆர்டர், ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் எல்லா காலங்களிலேயும் அவருக்குரிய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். அது என்னன்னா 2 பேதுருல சகோதரன் சொன்னாங்க, 1 அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் அந்த வார்த்தைகளை கொடுக்கக்கூடியவரே அவர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார். அப்போ அவங்க பேசும்போதெல்லாம் ஒரு வேலை, அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார். அது அவருடைய வேலை. பிதாவுக்குரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருந்தார், செய்து கொண்டு இருக்கிறார். கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் பரிசுத்த ஆவியானவருக்குரிய காரியங்களை இன்னும் பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அந்த 3 பேரும் தங்களுக்குரிய வேலைகளை தாங்கள் எப்பொழுதுமே செய்து கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் இணைஞ்சு வேலை செய்திருக்கிறார் என்பதை அங்கே தெரியும். 4ஆம் அதிகாரம் இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு, ஆவியானவரால் தான் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு போகிற வேலை யார் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியானவர் செய்திருக்கிறார் இல்லைங்களா? ஏசாயா 61:1 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் இல்லைங்களா? அது லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே நம்மால வாசிக்க முடியும். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் அவர் அந்த இதை திறந்து வாசிக்கிறார் இல்லைங்களா? அப்போ அந்த வசனத்தை அங்கே 18ஆம் வசனம், என் மேல் இருக்கிறார். அப்ப இணைஞ்சு செய்யறார். இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர். நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க அப்படியே புரிஞ்சுக்கணும், நான் உடனே உங்களை யாரும் வரப்படுறேன். இப்போ இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து ஊழியத்திலே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே அந்த வசனம் வாசித்தாங்க ஒரு சகோதரன். ஆனா இந்த மாதிரி அர்த்தம் சொல்ல வேற நோக்கத்துக்காக வாசித்தாங்க. 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர் யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசுவோடு இணைந்து பரிசுத்த ஆவியானவரும் என்ன செய்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதே போல அப்போஸ்தலர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது கூட மத்திய 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நீங்கள் எல்லாம் பேசுறது உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு முடிகிற டைம் சொன்னாலும் அதுக்கு மாதிரி நான் பேசுகிறேன். சரிங்களா? மழை பெய்யுது, எல்லாம் சில்லுன்னு இருக்குது, நல்லா காமாக இருக்குது, படிக்கலாம் கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார், பேசுகிறவர். அப்ப ஆவியானவர் அங்க அவங்களோட இணைஞ்சு வேலை செய்யறார் இல்லைங்களா? பிரியமானவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் 3 பேர் சொல்லி தான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன். 2 பேர் சொல்லிக்கிறேன். அவர் ஒரு ஆளே கிடையாது, அவர் சும்மா காத்து இதெல்லாம் சொன்னா அவர் பேர்ல இருந்து ஞானஸ்நானம் பண்ணணும். அதை விட்டுலாமே, பிதா குமாரன் பேரிலே ஞானஸ்நானம் கொடுக்கலாமே. யோசனை பண்ணி பாருங்க. நான் உடனே உங்களை கட்டாயப்படுத்துறேன் இல்லைங்களா? அப்போ ஏன்னு சொன்னா மத்திய 12:31 எனக்கு கொடுத்த சப்ஜெக்டுக்காக நான் ஒரு எச்சரிக்கை சொல்லிடுறேன். மத்திய 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும்,
அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அது நான் பயப்படுறேன். ஏன்னா ஆவியானவருக்கு விரோதமாக நாம் எதுவும் சொல்லக்கூடாது. ஒரு ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் வேலை செய்துட்டே இருக்கிறார். வெளிப்பட்ட விஷயத்தில் கூட 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே அவர் பேசுறார். ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதி, அவர்கள் தங்கள் பிரயாசங்கள் இப்பொழுது இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவரோட கூட போம். ஆவியானவர் ஆம் என்றும் திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லி ஆவியானவர் என்று தனியா சொல்லியிருக்கு. தேவனுடைய ஆவி. இதுல ஆவியினோட நம்ம பரிசுத்த ஆவியை நினைச்சு கூடாது. ஆவி அப்படின்னு சொல்லிட்ட உடனே இது பரிசுத்த ஆவியை தான் சொல்லியிருக்குது அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. தேவனுடைய ஆவின்றது அவர் சொந்த ஆவியை பற்றி சொல்லியிருக்கு வேதாகமத்தில். நியூ டெஸ்டமெண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையானது கிரேக்ல 41:51 கிரேக்க நம்பர். அது இந்த வார்த்தையினுடைய அகராதி நம்பர். அகராதி எடுத்துக்கிறேன், அதெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் கிடையாது. 41:51 ஜி போட்டு 4151 போட்டு பிரியுமா என்றது அந்த ஆவி என்கிற அந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை. அது ஸ்பிரிட், வெறும் ஆவி என்று 111 முறை சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில். ஹோலி கோஸ்ட் என்று 89 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்பிரிட் ஆஃப் காட் என்று 13 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்பிரிட் ஆஃப் லார்ட் என்று 5 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. மை ஸ்பிரிட் என்று 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் என்று 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் என்று 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹியூமன் ஸ்பிரிட் என்று 49 முறையும், ஈவில் ஸ்பிரிட் என்று 47 முறையும், ஸ்பிரிட் ஜெனரலாக பொதுவாக ஸ்பிரிட் என்கிற வார்த்தை 26 முறையும், வெறும் ஸ்பிரிட் என்று 8 முறையும், ஜீசஸ் ஓன் ஸ்பிரிட் என்று 6 முறையும், ஜீசஸ் ஓன் பூஸ்ட் என்று 2 முறையும், இன்னும் மிஸ்லேனியஸ் ஒரு 21 முறை சொல்றாங்க. இது எல்லா இடத்துலையுமே பரிசுத்த ஆவியை தான் சொல்லிட்டு தான் நாம யோசிக்க கூடாது. நம்முடைய ஆவியை பற்றி கூட சொல்லியிருக்கு. மனுஷனுடைய ஆவி அது மனுஷனுடைய உள்ளான மனுஷனை பற்றி இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவருக்கு ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கானாக்கா பைபிளே சொல்லாது நம்ம எப்படி சொல்றது? பைபிளே சொன்னா நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? தேவனுக்கு ஆத்மா இருக்குதுன்னு சொல்லுது. மத்திய 12ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் வாசிக்கணும்னா அது எசையாலிருந்து வரக்கூடிய ஒரு வசனம் இல்லைங்களா? அங்கே என்னுடைய ஆத்மாவுக்கு பிரியமான நேசம், இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். போதும் அவ்வளவுதான் நம்முடைய சப்ஜெக்ட். அப்போ பிதாவுக்கு ஆத்மா இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தா கிறிஸ்துவுக்கும் அப்படி இருக்கும், பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்குன்னு நான் நம்புறேன். அது நம்பாதது உங்களுடைய பாடு இல்லைங்களா? அது அடுத்தது பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்துக்கு நம்ம பார்க்கலாம். 16ஆம் அதிகாரத்தில் இதில் எதனா ஒரு சந்தேகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். நான் அந்த பழைய நம்பிக்கை இருந்தேன்னு ஒன்று சொன்னீங்களா, அது போல இன்னைக்கு யாராவது இந்த நம்புறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா முதல்ல பிதாவா பரலோகத்தில் இருந்தாரு, அப்படி யாருக்கும் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரே கொஞ்சம் காஸ்டியூம் எல்லாம் மாற்றிக்கின்னு குமாரநாத் பூமியில் வந்துட்டாரு. அதுக்கப்புறமா மேலே போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் மேக்கப் எல்லாம் மாற்றிக்கின்னு மறுபடியும் பரிசுத்த ஆவியில் வந்தாரு. இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. கிறிஸ்துவின் சபையில் 3 பேரும் கணிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் என்பதற்கான ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். 14ஆவது அதிகாரம் நீங்க பயன்படுத்துங்க. 8வது வசனத்திலே அவர்ங்கிறார் இயேசு கிறிஸ்து. எல்லா சகோதரனும் ஒரு கேள்வி கேட்டாங்க, நானும் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்ன நம்பக்கூடாது, அது நம்பணும். நான் நம்பினே இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு பரிசுத்த ஆவியானவரை அவர்ங்கிறாரு. அவர் என்ன ஒரு நபரா இல்லையா? அவரு நபரா இல்லைன்னா அதுன்னு இருப்பாரு. காத்தா இருந்தா அது வந்தது, காத்து போய் யாருன்னா அவருன்னு சொல்லுவாங்க. அவருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லி அது ஒரு பர்சனா சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒரு நபரா இல்லைன்னா எப்படி கண்டித்து உணர்த்துவார்? ஒரு ஃபேன்ல இருந்து வர காத்து பசங்க பண்ணுமா? பண்ணாதுல.
அவர் கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை, அது விளக்கம் சொல்றாங்க. 3 பாயிண்ட்டுக்கு விளக்கம் கீழே இருக்கு. பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், நான் என் பிதாவினிடத்திற்கு போறேன்றார். இவர் இன்னொரு நபர். அங்க 3 பேரை பற்றி சொல்லப்படுது. பிதா பரலோகத்தில் இருக்கிறாரு, அந்த பிதா கிட்ட இவர் போறாரு, இயேசு கிறிஸ்து போறாரு. போயிட்டு அவர் அனுப்ப போறாரு. யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு 7ஆம் வசனத்துல தேற்றரவாளன் அப்படின்னு அவருக்கு கம்போர்டர் சொல்லி அவருக்கு நமக்கு எப்படித்தான் இந்த சத்தியம் வந்தது அப்படிங்கிற போர்டு சத்தியம் எப்படி வந்ததுன்னா 13ஆவது வசனத்திலிருந்து 15ஆவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். பிதாவினுடையதுதான் எல்லா வார்த்தைகளுமே, டோட்டலி எல்லாமே பிதாவினுடையதுதான். கிறிஸ்துவனுடையது தனிப்பட்ட வார்த்தையெல்லாம் கிடையவே கிடையாது. கிறிஸ்துவனுடையது தனிப்பட்ட வார்த்தைகளுமே கிடையாது. இதுக்கு யோவான் போட்டா 5:19 பார்த்தீங்கன்னா அவர் ஒண்ணுமே தாமாய் ஒண்ணுமே செய்ய மாட்டார். யாரு? இயேசு கிறிஸ்து ஒன்றும் செய்ய மாட்டார். பிதா எவைகளை அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அதை மட்டும்தான் அவர் இங்கே சொல்லுவார். பிதா எவைகளை காண்பிக்கிறாரோ அதை மட்டும்தான் இங்கே செய்வார். அதே போல மோசையும் செய்தார். ஒரே ஒரு தடவை தான் மாற்றி பண்ணிட்டார். மற்றபடி எல்லாமே மோசே பிதா என்ன சொன்னாரோ அதை தான் செய்தார். அதே போல நோவாவும் செய்தார். பிதா என்ன சொன்னாரோ அப்படியே செய்தார். அதனால தான் அவங்களெல்லாம் நீதிமான்கள், உண்மை உள்ளவர்கள், நண்பர்கள், தேவனுடைய நண்பர்கள் அப்படின்லாம் பேர். இயேசு கிறிஸ்து பிதா சொன்னது எல்லாத்தையும் என்ன சொன்னாரோ என்ன காண்பிச்சாரோ அதை அப்படியே செய்தார். சரிங்களா? அதே போல 12ஆம் அதிகாரத்துல 49:50 படிச்சீங்கன்னா ஏன் அவர் அப்படி செய்தார் அப்படின்னு அங்க சொல்றாரு, விளக்கம் சொல்றாரு. நான் சுயமாய் பேசவில்லை, நான் சொந்தமா ஒண்ணும் பேசுறீங்க. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். பிதாதான் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் எல்லா வார்த்தைகளையும் கொடுக்கிறாரு. என்ன செய்யணும் என்பது கூட இவர்தான் இவருக்கு கைட் பண்றார், காண்பிக்கிறார், கைட் பண்ண காண்பிக்கிறார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். ஏன் அப்படி செய்யணும் இயேசு கிறிஸ்து சொன்னா? இதான் சொன்ன கட்டளைகளை சொன்னாதான் அது நித்திய ஜீவன் வரும். மாற்றி செஞ்சிட்டாங்கன்னா வராது, நித்திய ஜீவன் வராது. அவருக்கே முதல் ஜீவன் இருக்காது, போயிடும். மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. இதான் சொன்னதை மாற்றி செஞ்சுட்டா என்ன இருக்காது? ஜீவன் இருக்காது. பாவம் ஆயிடுது இல்லைங்களா? பாவம் வந்து ஜீவன் மீறி போயிடும், ஜீவன் போயிடும், எல்லாமே போயிடும். அப்போ இதா சொன்ன எல்லாவற்றையும் கிறிஸ்து என்ன செய்தாருன்னா இவங்களுக்கு போதிக்கிறார். அப்போஸ்தலர்களுக்கு அவர் போதிக்கிறார். அவங்க ஒரு காலகட்டத்திலே பயந்து என்ன செய்யறாங்க, வெவ்வேறு இடங்களுக்கு போயிடுறாங்க. அதன் பிறகு ஒன்று சேர்றாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்யறாருன்னா அவங்களுக்கு அதை நினைப்பூட்டார். பரிசுத்த ஆவியானவர் தான் அவங்களுக்கு அதை நினைப்பூட்டார். இயேசு கிறிஸ்து போதித்த அந்த போதனைகள் எல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு நினைப்பூட்டுறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதுதான் இங்கே 16ஆம் அதிகாரம் 13 to 15 வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள கருத்து அதுதான். சத்திய ஆவியாகிய அவர். தேவன் மாத்திரம்தான் சத்தியமானவர். இயேசு கிறிஸ்து சத்தியம் இல்லாதவர் என்ற மாதிரி ஒரு யாரும் சொன்னாங்க. நானே வழியும் சத்தியம் என்றார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் சத்தியமானவர் சொல்லுங்க. அதே போல ஆவியானவரை பற்றி சொல்லும்போதும் சத்திய ஆவியானவர். நாம் இன்றைக்கு பிதாவுடைய வார்த்தையை மாறாமல் போதித்தால் நாம் கூட சத்தியத்தை போதிக்கிற ஊழியக்காரர், சத்தியத்தை போதிக்கிற ஊழியக்காரர். அது ஒரு சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். பேச்சாளர் யார் இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பேசுறார். யாரிடத்துல பேசுறார்? அப்போஸ்தலர்களிடத்திலே பேசுறார், நடத்துவார். அதுக்கப்புறமா அவர் யாரு தம்முடைய சுயமா பேச மாட்டாரு, பரிசுத்த ஆவியானவர். அதுதான் வித்தியாசம் வந்துடுறது.
ஆவியானவர் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரக்கூடிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு போதிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அதை அப்சர்வ் பண்ணுகிறார். அப்படிதானே? இல்லைன்னாக்கா அவர் எப்படி இருந்தாங்க இயேசு டீச் பண்ணாரு அப்படின்னு அவர் எப்படி சொல்றார்? பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து போதித்தது எல்லாத்தையுமே அவரு என்ன செய்யறாரு? கிரகித்துக் கொள்கிறார். அப்பதான் இதுதான் இயேசு உங்களுக்கு போதித்தது ஞாபகப்படுத்த முடியும். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். யாருடையதில் எடுத்துதான் பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களுக்கு சொல்வார்? கிறிஸ்துவினுடையதில். அப்ப கிறிஸ்து அடுத்த வசனத்துல சொல்றாரு, பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். 3 பேருடைய ஊழியமான் என்னன்னு தெரியுதா? கரெக்டா எழுதுறீங்களா? பிதாதான் வார்த்தைகளை கொடுக்கிறார், சத்தியத்தை கொடுக்கிறார். அதை இயேசு கிறிஸ்து ஒன்றும் மாறாமல் நம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு அவர் போதிக்கிறார். அவர்கள் ஒரு சூழ்நிலையிலே, இயேசு கிறிஸ்து இல்லாத சூழ்நிலையிலே, அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இதில் எடுத்து அவங்களுக்கு அறிவிக்கிறார். இது அவங்களுடைய ஊழியம். இதுதான் சிருஷ்டிப்புறா சிருஷ்டிப்புறா இதான் சிருஷ்டித்தார். இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாத்தையும் படித்தார். ஒரு சகோதரரை ஆங்கிலத்தில் சொல்லும்போது சொன்னார், கோ கிரியேட்டர். யார் பற்றி? இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும்போது சொன்னார், அவர் யாரு? சிருஷ்டிப்பு இவரும் சேர்ந்தவர், சேர்ந்த சிருஷ்டிகர். இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர் இல்லை என்று நாம் சொன்னால் அது தவறாயிருக்கும். அது தவறாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அவர் நமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுல 2 கருத்து உண்டு. நான் இதுதான் ஆணித்தரம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன புரியுதோ அது ஏற்கனவே நான் புரிஞ்சுதான் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, தமக்கு சொந்தமானதிலே வந்தார். நான் இன்னும் யோவான் சுவிசேஷம் கமெண்ட் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் 3 வசனத்துக்கு தான் எழுதிருக்கிறேன். 2 போஸ்ட் போட்டாங்க 3 வசனத்துக்கு. சரிங்களா? தொடர்ச்சி எழுத போறேன். ஏற்கனவே எபிரேயருக்கு எழுதி முடிச்சுட்டேன். உங்களுக்கு கமெண்ட் வேணும்னா சொல்லுங்க, வாட்ஸ்அப் நான் எழுதி. வெளிப்பட்ட விசேஷம் எழுதி முடிச்சுட்டேன். 1000 கேள்வி பதில்கள். அப்புறம் 1 கொரிந்தியர்கள்னா அது முடிச்சுட்டேன். கலாத்தியருக்கு நிருபம்னா அது முடிச்சுட்டேன். இப்போ யோவான் ஆரம்பித்தது. ஏன்னா இதுவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய புத்தகங்களிலே ஒரு முக்கியமான புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தில் நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை பற்றின டீட்டெயில் இருக்குது. யோவான் சுவிசேஷம் இது சினாப்டிக் காஸ்பலோட இது டிஃப்ரெண்டான காஸ்பல். மத்திய, மார்க், லூக்கா சினாப்டிக் காஸ்பல்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிற தொகுப்பு என்பதாக அதை சொல்லுவாங்க. ஏன்னா அநேக நிகழ்ச்சிகள் ஒன்றுக்கொன்று நிறைய வரும். அந்த புத்தகம் இருக்கிறது, இந்த புத்தகத்தில், இந்த புத்தகம், இந்த புத்தகம் வரும். ஆனால் யோவான் சுவிசேஷம் முற்றிலும் மாறுபட்டது. ஒரே ஒரு கருத்து என்ன சொல்ற மாறுபட்டது. இதில் ஊமையிலே கிடையாது. கலைஞரின் ஊமை, இந்த ஊமை, அந்த ஊமை தெரியுங்களா? அது எதுவுமே இவர் எழுதல. யாரு? யோவான் எழுதுற. இவர் தனியாக ஒரு ரூட்டு இவருக்காக கொடுக்கப்பட்டது. அது அவருடைய ஊழியம். சரிங்களா? அப்போ சொந்தமானதிலே வந்தாருன்னா உலகம் அவருக்கு சொந்தமானது. ஏன்னா அவருக்கு சிருஷ்டிங்க. இந்த மத்திய இந்த காற்றையும் கடலையும் அதற்குனால அது நின்று போயிடுச்சுன்னு சொல்லி வசனம் ஒரு 8ஆம் அதிகாரத்தில் வரீங்களா? அதுக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அவர் சிருஷ்டிக, அதனால அது கீழ்ப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் அவைகளை படைத்தவர், படைப்பிலே அவருக்கும் பங்கு உண்டு, அதனாலே அவருக்கு கீழ்ப்படுகிறது என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நம்ம பார்த்து பேசுகிறோம். இன்னொன்று என்னன்னா, இதுக்கு விளக்கம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அப்படின்றதுக்கு யூதா அவருக்கு சொந்தமான கோத்திரம் இல்லைங்களா? அவர் யூத கோத்திரத்தில் பிறந்ததுனால அவருக்கு சொந்தமானவர்கள் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி ஒரு விளக்கமா இருக்கிறார். எந்த விளக்கத்தை ஏற்றுக்கணும்ன்றது நம்ம இஷ்டம் தான். சரிங்களா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒண்ணுமே செய்யல அப்படின்னா இன்னைக்கும் அவர் நமக்காக வேலை செய்துட்டே இருக்கிறார். அவர் ஒரு நபர்ன்னு சொல்லிட்டார். அவர்னே அவர் இயேசு கிறிஸ்துவே அவர் அவர்னு சொல்லியிருக்கார். அப்ப நம்ம போய் அவர் அது இதனால சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நாம அவருக்கு தான் சொல்லணும். இயேசு கிறிஸ்துவே அவர் அவர்னு சொல்லிட்டா
நான் போய் அது இதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை நீ வெறும் காத்து அப்படின்னு சொல்றாரு. அவர் இன்னைக்கும் நமக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார். ரோமருக்கு நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்னைக்கு அதாவது உலகத்துல எந்த ஒரு வினாடியாவது தேவனிடத்துல ஜெபிக்காத வினாடி இருக்குமானா இருக்காது. கண்டிப்பா எந்த ஒரு வினாடி யாராயிரம் ஒருத்தர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே தான் இருப்பான் இல்லையா? ஏன்னா இடைவிடாமல் குழந்தைங்களை பிறந்ததுன்னு சொல்றாங்க. குழந்தைங்களே இடைவிடாமல் பிறக்கும்போது ஜெபம் பண்ண மாட்டாங்களா? அப்போ அப்படி ஜெபிக்கும் பொழுது நம்ம தெரியாம ஒரு வேளை ஜெபம் பண்ணிட்டா, அல்லது நம்முடைய ஜெபத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்தப்படி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக அவரு வேண்டுதல் செய்கிறார் நம்புறோமா? நம்ம நான் நம்புறேன். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுறார். ஏன் ஒரு 2-3 சோர்ஸ் தேவன் ஏற்படுத்தினா நாம ஏன் வேணாம்னு சொல்லிடணும்? இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுறார், பேசட்டும். தேவன் அதை ஏற்படுத்தினார். ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார், செய்யட்டும். இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நாம் யாரு? முதல்ல நாம் பாருங்க, நம்ம வந்து மனுஷன். நாம் அதிகமாக தான் பேசக்கூடாது. எங்க பேசணுமோ அங்கே பேசணும், எங்க பேசக்கூடாது நம்ம வந்து சைலண்ட் ஆகிடும். அந்த வசனமாக தான் சகோதரன் நிறைய சொன்னாங்க. உபாகமம் 29-29 தான் மறைவானவர்கள் கட்டளைக்கு முடியவர்கள் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லைங்களா? ஆகினாலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் என்று நான் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னா எக்ஸோடஸ் யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எஸ் 35ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். இது என்ன சிச்சுவேஷன்ல வருதுன்னா, கூடாரத்தை அமைக்கிற அந்த சிச்சுவேஷன்ல வருது. சிச்சுவேஷன் முக்கியம் இல்லைங்களா? அதை அந்த வேலையை செய்யறவங்களுக்கு அந்த ஞானம், அந்த ஒரு டேலண்ட் இதெல்லாம் கொடுத்தது யாருன்னா தேவாவினா தேவனுடைய ஆவின்னு நினைச்சிக்கலாம், பரிசுத்த ஆவின்னு நினைச்சிக்கலாம். ஆனால் மூல பாஷையில அது பரிசுத்த ஆவியை தான் குறிக்கும். மூல பாஷையில் அது பரிசுத்த ஆவியை தான் குறிக்குதுன்னு நான் அவங்களுடைய அந்த புரிந்து கொள்ளுதலை வைத்து தான் நிறைய காரியங்கள் வித்தியாசப்படுகிறது. புரிந்து கொள்ளுதலை வைத்து தான் வித்தியாசப்படுகிறது. சரி, யோவான் 1ஆம் அதிகாரம் 33ஆவது வசனத்திலே, யோவான் 1ஆம் அதிகாரம் 33ஆவது வசனத்திலே, நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குகிறதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்த வேலையை ஒரு ஆவியானவர் செய்தார். அப்போதான் யோவானுக்கு இவர்தான் வர வேண்டிய மேசியா, ஆட்டுக்குட்டி அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு அவரை பற்றி அவர் என்ன செய்யறாரு? சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சூழ்நிலையில ஆவியானவர் நிறைய காரியங்கள் செய்திருக்கிறார். அதை நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் 41ஆவது வசனத்திலே, லூக்கா 1:41 சூழ்நிலை நான் சொல்றேன். எலிசபெத் மரியாளுடைய வார்த்தைகளை கேட்டபொழுது அவருடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே இது ஹோலி ஸ்பிரிட், இது தேவனுடைய ஆவி அப்படின்றது நம்ம அந்த ஆத்மா எடுத்துக்க கூடாது. ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் அங்கே சொல்றாங்கன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். 67ஆம் வசனத்தில் அதே அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா சகரியா, அவருடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக நிறைய காரியங்கள் அவர் பேசுறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்தார்? ஏவல் பண்ணி அந்த காரியங்கள் எல்லாம் பேச வைக்கிறார். அதுக்கடுத்தது 2ஆம் அதிகாரத்தில் 26-27 வசனத்துல சிமியோன்
கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் அவருக்காக வேலை செய்திருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கிட்ட போய் பேசி, நீ மேசியாவை பார்க்கறதுக்கு முன்னால என்ன செய்ய மாட்டேன், சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி வச்சிருக்கார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு நபர். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பிரகாரம் நான் சொல்றேன் அப்படின்னு நான் நம்புறேன். அது நம்பாதோம் உங்களுடைய இஷ்டம். அவர் பேர்லயே சேர்த்து தான் நான் ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறேன். யார் பேர்லையும் பரிசுத்த ஆவியானவருடைய பேரையே சேர்த்து தான் நான் ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறேன். அப்போ சிருஷ்டிப்பிலும் அவருக்கு பங்கு உண்டு. யோபில் நாம் படிச்சோம் இல்லைங்களா? சிருஷ்டிப்பிலும் அவருக்கு பங்கு உண்டு. யாரு அந்த இதில் போய் ஊதுனாங்க, அந்த மூட்டில் ஊதுனாங்கன்னா அவர் கிட்ட கேட்கலாம். பண்ணணும் மூட்டில் யாரும் ஊதுனாங்க, என்னால் அதுக்கு பதிலாக சொல்ல முடியாது. கடவுளே, இதாவது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரே 3 பேர் யார் ஊதுனீங்க, அதை சொல்லாது விட்டீங்களாங்க வேணா அங்கே போய் கேட்டு இப்போ எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் தெய்வீகம் அதை செய்கிறது. தெய்வீகம் என்னை படைத்தது, தெய்வீகம் எனக்கு உயிர் கொடுத்தது இல்லைங்களா? தேவன் எல்லாத்தையும் செய்கிறார், இயேசு கிறிஸ்து மூலமாக செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் எல்லா காரியங்களிலேயும் பங்கு கொண்டு எல்லாத்தையும் செய்கிறார். ஊழியத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் இருக்கிறார். நடுவில் எங்கே இல்லாத போல ஆரம்பத்தில் எங்கே தொலைஞ்சாலும் போயிட்டார். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது. ஆழ்ந்து படிச்சோம்னா நமக்கு தெரியும் அதனுடைய காரியங்கள், வெளிப்பாடுகள். எந்த அநேக தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லும்போது பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் அப்படின்னு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆகினாலே நாம் பார்க்கணும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 31ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. அங்க பேசுறார் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள வந்து நிறைந்து. அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் கூட வாசமா இருக்கிறாருன்னா 1 கொஞ்சம் நாம் படிக்கிறோம். உங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களுடைய தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உணராது இருக்கிறீர்களா, அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் கூட சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பேதுருவுக்கு பரிசுத்த ஆவி நிரம்பி அவர் அந்த காரியத்தை பேசினார். 31ஆம் வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டாங்க. அது பரிசுத்த ஆவியினுடைய ஊழியம். தனித்தனியாக கூட சொல்ல முடியும். தேவன் என்னென்ன காரியங்கள் செய்தார், கிறிஸ்து என்னென்ன காரியங்கள் செய்தார், பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன காரியங்கள் செய்கிறார், இன்னைக்கு அவங்க என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் பண்ண முடியாது. அதுதானே சத்தியம். ஆனால் மற்ற சபையார் இயேசுவே, அப்பாவே, இப்படி ஆண்டவரே இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் யார்கிட்ட ஜெபம் பண்ணணும்? பிதாவிடத்துல ஜெபம் பண்ணணும். யார் மூலமாக ஜெபிக்கணும்? இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவரும் அதுக்கு உதவி செய்கிறாருன்னு இப்போ ஒரு வசனம் நான் தான் காமிச்சேன். அவரு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு. அப்போ அதில் 3 பேர் இணைந்திருக்கிறாங்களா? 3 பேர் இணைந்திருக்கிறாங்க. இப்போ எல்லா காரியங்களிலுமேயே 3 பேரும் இணைந்திருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை. சங்கீதம் 2க்கு நான் ஒரு தடவை விளக்கம் எழுதும்போது அதில் பிதா குமாரனிடத்தில் பேசுகிறார். அந்த வசனத்தை எழுதும்படி தாவீதுக்கு கொடுத்தவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தாவீதோட பேசினார் அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்கள் இருக்கிறார். தாவீதிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசினார் என்று சொல்லி நிறைய வசனங்களை நம்மாலே காண்பிக்க முடியும். அப்போ அதில் 3 பேர் இருக்கிறார்கள். ஒருத்தருக்காக நான் அதை விளக்க சொல்லும் போது அப்படி நான் சொல்றேன். நான் ஒன்றே லெசனாலும் வந்து ரெடி பண்ணினாலும் வரல இல்லை. இங்கே வந்து நீங்கள் பேச பேச ஒன்றுனா இதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு இல்லையா? நான் வீட்டில் ஒன்று ரெடி பண்ணிக்கணும்ட்டு இங்கே எதனா நீங்கள் பேசினிருந்தாக்கா அப்போ நான் என்ன செய்யறது இல்லைங்களா? அப்போது மத்திய 16ஆம் அதிகாரத்தில் 13 to 17 வசனங்களை படிச்சு பாருங்க. அங்கே சொன்னாங்க சகோதரர் நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் அங்கே பிதாவை பற்றி சொல்லியிருந்து, அப்புறம் வந்து குமாரனை பற்றி சொல்லியிருக்குது, பரிசுத்தாவை பற்றி அங்கே ஒன்றுமே சொல்லவே இல்லை. சபையை பற்றி சொல்லும்போது இல்லையா? 14ஆம் அதிகாரத்தில் சபை பற்றி தானே சொன்னார் இயேசு கிறிஸ்து. நீ யாருன்னு கேட்குறாங்க. என்னை யாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சீஷர்கள்ட்ட கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. ஒரு பேதர் சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். தேவனுடைய குமாரன் என்பது ஒரு ரோல். அது ஆரம்பத்தில் அதுக்கு முன்னால் அவர் தேவன். அதுக்கு முன்னால் அவர் தேவன். எதனால் அவர் தேவ குமாரனா வந்தார் தெரியுங்களா?
நாம பண்ண பாவத்தினால. தேவகுமாரனாக இப்படி தாங்க ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமான ஒரு மகனாக ஒரு மகளாக உலகத்தில் வாழணும் என்பதை நமக்கு செய்து காட்டுவதற்காக அவர் என்ன செய்தார்? உலகத்தில் தேவனுடைய மகனாக இந்த உலகத்தில் வந்தார். நாம பாவம் பண்ணா அவர் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நாம பாவம் பண்ணிட்டு அதுக்காக பரிகாரம் பண்ண அவர் வந்தா, நீ ஒன்லி தேவகுமாரன் தாங்க, நீ கடவுள்கிட்ட சொல்லிக்கூடாது அப்படின்னு சொன்னா இது எப்படி இருக்குது? கொஞ்சம் மிஞ்சின வார்த்தையால இது வேதம் அநேக இடங்களிலே தெளிவாக சொல்லுது. தேவனோடு அவரும் சிருஷ்டித்தார், அவர் மூலமாய் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது அப்படின்னு. அவர் தேவனாய் இருந்தார், தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நிறைய வசனங்கள் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சொன்ன வசனங்கள்ல 1-2 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கூட 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொன்னாங்க. அதிகாரம் பிதாவை பற்றி தான் அந்த வசனம் சொல்லுதுன்னு சொல்ல முடியுமா? தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே பிதா எப்பையில் வந்து இங்க சரீரத்தில் வந்தாரா அல்லது சிலுவையில வந்து அவர் அறையப்பட்டாரா, ரத்தம் சிந்தினாரா? பிதா இல்லை. அங்க தேவன் வந்து இயேசு கிறிஸ்து தான். அதை மறுக்க முடியாது. அப்படி பைபிள் சொன்னா இல்லைன்னா நாம ஏன் போய் வாதாடணும்? இயேசு கிறிஸ்து தேவன் சொன்னா தேவன் சொல்லிட்டு போவோம் இல்லையா? அவரும் தேவன் தான். அப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 5ஆம் அதிகாரத்துல தான் வருது, நீ பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொன்னதினாலே தேவனிடத்திலே பொய் சொன்னாய் அப்படின்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரங்க. அதை வச்சுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. 4வது வசனத்துல, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அது அதன் கிரையும் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அது 3வது வசனத்திலே பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி அப்படின்னு 3வது வசனத்துல வருது. 3-4 சேர்ந்து படிச்சோம்னா பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொன்னாய், தேவனிடத்திலே சொன்னாய் அப்படின்னு அவங்க சொல்றாரு. இந்த வசனத்தை வைத்துதான் அவரும் தேவத்துவத்திலே ஒருவராக இருக்கிறாங்க. அதனால தான் அந்த 3 பேர்ல ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு இயேசு சொன்னார். அப்ப நான் சொல்லுவேன், அந்த மத்திய 16ஆம் அதிகாரத்தை பற்றி சொல்லிட்டு வாங்க. என்னன்னு சொல்லிட்டு வந்தேன், சபையை பற்றி சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவருக்கு அதில் சம்பந்தமே கிடையாது. ஒன்லி பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சம்பந்தம் இருக்கிறத போல ஒரு சில சகோதரர்கள் பேசினாங்க. அதுக்காக நான் ஒரு வசனம் கண்டுபிடிச்சேன். அது என்னன்னு சொல்றீங்கன்னாக்கா எபிசியன்ஸ் 2:22, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவருக்கும் சபையை கட்டுகிற கட்டுமான அந்த காரியத்திலே அவருக்கும் பங்கு இருக்கிறது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கும் அதிலே பங்கு உண்டு. ஆவியினாலே நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இயேசு கிறிஸ்து பிதா தான் சேர்க்கிறார். கர்த்தர், அதாவது எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னா, அப்போஸ்தலர் 2:47 சொல்லப்பட்ட கர்த்தர் என்பது பிதாவை குறிக்கும். ஏன்னா கொலோசியர் 1:13 பிதான்னு தெளிவா இருக்குது. ராஜ்யத்துல சபையில சேர்ந்துகிறவரு அவர் தான். அவர் யாரை கொண்டு செய்யறாரு? பரிசுத்த ஆவியானவர் கொண்டு செய்யறாரு. அப்படி இருக்கலாம் கிடையாது, பிதாவே நீ பரிசுத்த ஆவியானவர் சேர்த்துக்கூடாது, இதுன்னா கட்டுமான கொத்தனார் வேலைக்கு போற கிடையாது, ஆவியானவர் நீ சேர்த்துக்கூடாது அப்படிலாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? நீ மட்டும்தான் கட்டணும் அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால? ஆவியை கொண்டு அவர் அந்த வேலையை செய்யறாருன்னு வசனம் சொல்லுது. நாம் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்லைங்களா? 2 கொரிந்தியர் நல்லதையா கடைசி முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒரு சிலர் சொன்னாங்க, அந்த வாழ்த்து சொல்றதுல பரிசுத்த ஆவியானவர் கிடையவே கிடையாது, 2 பேர் தான் வாழ்த்து சொல்றாங்க. ஆரம்பத்தில் வாழ்த்து அப்படி சொல்றாங்க, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சொல்றாங்க. ஆனால் ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியை கூட சேர்த்து சொல்றாங்க. இதை ஒரு சபையில கண்டிப்பாக சொல்லாத முடிக்கவே மாட்டாங்க. 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். பாருங்க, இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து முதல்ல சொல்லிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும். பிதாவை 2வது சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக பிதா இயேசு கிறிஸ்து சின்னர் ஆயிட்டாருன்னு சொல்லலாமா? அதை சொல்ற முறை அப்படி சொல்றாங்க. சரிங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் 3 பேரும் சொல்லியிருந்தா இல்லையா? இது ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 சபையில், அந்த பாரம்பரிய சபைகள் எல்லாம் இருக்கும். அதில் கண்டிப்பாக இதை சொல்லாத முடிக்கவே மாட்டாங்க.
எந்த ஒரு ஜபத்தையும் பரமண்டல ஜபம். அப்புறம் ஆராதனையில் போனீங்கன்னாக்கா அப்போஸ்தலர் பிரமாணம், விசுவாச பிரமாணம், பரமண்டல ஜபம், அப்புறம் இது, அப்புறம் ஆத்மாவை கர்த்தருக்கு சொல்வது. இதெல்லாம் சொல்லாத முடியவே மாட்டேது ஆகும். அதில் ஒரு பார்ட்டி இது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. 3 பேர்லையும் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நம்ம பரிசுத்த ஆவியான பேரில் இங்கே அந்த வாழ்த்து சொல்லலைன்னு நம்ம சொல்லக்கூடாது, சொல்லிடுது. சரிங்களா? என்னுடைய நேரம் வெள்ளாட்சி நிறைவாயிருக்குது. ஆகினாலே கர்த்தருக்கு சித்தமாக இது போன்ற ஒரு கூட்டத்திலே மறுபடியும் தேவைப்பட்டால் நம்ம பேசலாம். இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக ராமாபுரம் திருச்சியின் சபையாருக்கும் ஊழியக்காரர் சகோதரர் இளையராஜா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு என்னுடைய இந்த பிரசங்கத்தை பொறுமையோடு கேட்ட உங்களுக்கும் நான் நன்றிகளையும் தெரிவித்துள்ளேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளேன். இவ்வளவு நேரமாக நம் மத்தியிலே பேசின ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா பேர் நல்லா ஞாபகம், அதை 8 பொங்கல் கிறிஸ்டியன் சொல்லுங்க. இந்த சைடில் தான் ஞாபகம் இருக்கு. அது நான் சொல்றேன், விசாரணை சொல்லுங்க. நான் சொல்றேன், சபை யானது இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று மிகவும் ஆவல்பட்டது. காரணம், என் தந்தையார் வீடு இருக்கும் போது காலை ஒரு 7:30 மணி அளவிலே ஒரு மிகப்பெரிய டிவி ஸ்பீக்கர் ஃபோன் போட்டார். போட்டு அவர் கேட்ட கேள்வி, உங்களுக்கு போட்டோவில் எதாவது சொல்லி கொடுத்தாங்களா? டைரக்ட் கேள்வி கேட்டேன். அவர் டெய்லி உட்காந்து எழுதிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1800 நோட்ஸ் எழுதுறது. நாங்கள் தான் ஐயா நீங்கள் அதை கற்றுக்கணும் சாகுபடிங்க. இந்த டைரிஸ் ஒரு 30 டைரிஸ் எழுதி வச்சு காலகட்டத்தில் அது மாதிரி ஃபோன் போட்டு உள்ள உங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா? நீ அந்த ஆள் தானே அவர் சொன்னார். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு புரிதல் சத்தியம். ஆகவே என் தந்தையார் மறைந்து போனார். இந்த விஷயத்தை குறித்து அநேக முறை அநேக கருத்துக்களை சொன்னார். ஆனால் அதை பொதித்துக் கொண்டிருப்பவர்னா பிறந்ததை பொதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு பார்த்தீர்கள் என்றால் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. சட்டத்துறையிலே கூட பார்த்தீர்கள் என்றால் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. மிக மிக முக்கியமான பாடம். ஒரு கருத்தை எப்படி விளக்குவது, நீதிமன்றத்திற்கு எப்படி பார்த்தீங்கன்னு சொல்லுவது. ஒரு வெயிலில் பார்த்தீங்கன்னா நான் நல்லவர்னு சொல்றது, ஐயா 40 நாளாக ஒன்று இருக்காரு ஐயா அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் தி விக்டோரியஸ் ஆஃப் த கேஸ். ஒரு சில விஷயம் பார்த்துட்டு சட்டத்திலே ஒரு விஷயத்தை எழுதுகிறேன். இது நல்லா பாருங்க, இன்டர்பிரேஷன் பாருங்க. இதை இன்டர்பிரேஷன் செய்ய முடியும். தேங்க்யூ. இது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் லாஸ்டா. இதுல கமா எங்க போறதுன்றதுதான் இன்டர்பிரேஷன். கில் ஹிம் நாட் லீவ் ஹிம் அப்படின்னு புரிஞ்சு இவங்க தூள போட்டாங்க. ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட் எங்க புள்ளி கமா வச்சுதான் இங்க வச்சு கில் ஹிம் நாட் லீவ் ஹிம். அவனை வந்து ஏதோ பண்ணாதே விட்டு. ஆனா இவங்க கமாவை இன்டர்பிரேஷன் வீண் போயிடுச்சு. அது மாதிரி வேதாந்தத்தில் பார்த்தீங்க என்றால் அநேகர் எனக்கு நான் புரிந்து கொள்கிற விஷயத்தை மாற்றாக போதித்தாலும் கூட நான் சாந்தமானவர்களுக்கு தான் பேசுவேன். சில சண்டை போட்டுட்டோம்னா அவங்களோட பேசவே முடியாத போது அவங்களை நம்ம வீட்டுக்கு முடியாமல் போயிடும், அல்லது நம்ம ஒரு கருத்து சொல்ல முடியாமல் போயிடும். நம்ம இங்கேயே இந்த மாதிரி காரியங்களிலே பொறுமையோடு நாம் பேசவில்லை என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் போன்றோர் யூத மார்க்கத்தை எதிர்த்து 3000 பேருக்கு மேலாக முதல் ஞானஸ்தானம் எடுத்து பின்பு புறஜாதி மத்தியில் எவ்வளவு பெரிய ஒரு முடியும். அதில் பார்த்துட்டு அவர்கள் வைராக்கியமான வைராக்கியம். அதை சொல்லும்போது உங்களுக்கு அந்த வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியம் கூட சொல்றாரு. கூடுதலாக போய் புத்தி இல்லாத கலாத்தை இருந்து கூட என்ன பண்றாரு, அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். பட் எங்கேயோ ஒரு இடத்துல தான் அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும். மற்றபடி எப்பவுமே எங்க இந்த மாதிரி கூட்டங்கள் பிரச்சனை வருதுன்னா லாஸ்ட் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, பண்ணாயிடும் போகும்போதெல்லாம் திட்டின்னு போவாங்க. என்ன
பெரிய எனக்கு தெரியும் அப்படிதான் சொல்லுவான் பிரதர் ஜேம்ஸ் ஐயா சொல்லுவாரு சாரா பேசிக்க வர உங்க இஷ்டம் நீங்க புரிஞ்சீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்டு தவறுதான். ஏன்னா சில கருத்துக்களை நாம் ஞானமான முறையில் பேசுவது அவசியம். ஆகவே நான் உங்களை அழைத்து நீங்கள் எல்லாம் தோல்வி அடைந்து விட்டீர்கள், நீங்கள் தோற்று விட்டீர்கள் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லும்போது தான் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஒரு இடத்துல சில இடங்களில் வந்து ப்ரீ டிட்டர்மெண்ட் பண்ணிட்டு தான் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு முடிவுகளை நாம் இப்படிதான் என்று சொல்லாமல் இந்த விஷய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ராமாபுரம் சபை இப்பொழுது பேசின அந்த மூவரும் பார்த்தீர்கள் என்றால் தனிநபர்கள், அவர்கள் பார்த்தீர்கள் எண்ணத்தில் ஒருவர் இயேசு கிறிஸ்து தேவன் பரிசுத்த தனியே நபர்தான் இந்த ஒரு நம்பிக்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஒரு மாற்று கருத்தை வைக்கிறீர்கள். ஆனால் இப்பேற்பட்டதான மாற்று கருத்துக்கள் கருத்தியலாக இங்கே பேசப்படுகிறது. அதனால பிரதர் சிம்சன், டேவிட், குட்டி, ரூபன், அந்தோனி தோத்து விட்டார்கள் அந்த மாதிரி ஒரு முடிவு தான் பிரச்சனை ஏற்பட்டு அதை பார்த்தீர்கள் என்றால் சலசலப்பு ஏற்பட்டு பிரச்சனையை போய் முடிகிறது. அப்படிப்பட்டதான காரியத்தை ஒரு டிபேட்ல செய்ய மாட்டார். ஏனென்றால் மேல் நாட்டுகளிலே மிகப்பெரிய டிபேட் உள்ளது. கருத்துக்கள் சொல்வார்கள், அவர்கள் மக்கள் சாய பண்ணி போவார்கள். இந்த கருத்துக்கள் அப்படியாகவே பதிவு செய்யணும். அப்படியே தான் நானும் பதிவு செய்ய போறேன். யூடியூப்ல இது வெளியே வரும். It will come in YouTube. கண்டிப்பாக இது கண்டிப்பா வரும். அதனால சென்சார் கட்டு அதெல்லாம் இருக்காது. உங்களுக்கும் அதுக்கான காப்பி என்ன பண்ணணும் கொடுக்கணும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முறை கூட இன்னொரு விஷயங்களிலே இந்த காரியங்களை பிரதர் சிம்சன் அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு நாங்க சில பேர் அதை டிபேட் கூப்பிட்டோம். வாங்க கம்ஃபார்ட் உங்க கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டோம். ஒருத்தர் சொல்றாங்க இந்த காணிக்கை விஷயத்துல வந்து காணிக்கைன்றதே சொல்லக்கூடாது, அதை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தர்ம பலன் தான் சொல்லணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. நாம் அதை பேசுவதற்கு தான் கூப்பிட்டோம். அவங்க பேசின சகோதரர் சிம்சன், சகோதரர் டேவிட், குட்டி, ரூபன், அந்தோனி இவங்க வரமாட்டாங்க. அந்தோனி சாவன் இவங்களாம் வரமாட்டாங்க. பாருங்க அவங்க அப்படிதான் பேசும், வரமாட்டாங்க. இவங்களை வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க, மீட்டிங் நின்றோம் அப்படின்ட்டு நேற்று கூட இருந்தாங்க. ஆனால் நான் நம்புகிற தேவன் மிகப்பெரியவர். எனக்கு சின்ன சலம் கூட இல்லை. அவங்க வந்துடும் எனக்கு தெரியுது. நான்லாம் காலையில் போனே பண்ணேன். We know the frequency of people. இந்த பேஸ் அந்த frequency. இங்கே கூட ஒரு சின்ன மைனர் மைண்ட் விஷயத்தை எல்லாம் பார்த்தோம்னா சலசலப்பு ஏற்படலாம். நாம் அதை கண்ட்ரோலாக தான் போக வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை ஆழமாக நீங்கள் வைக்கலாம். ஆனால் ஒரு சண்டை போடுகிற அளவுக்கு இருக்கக்கூடாது என்று உண்மையாகவே இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டான ஒரு கூட்டமாகவே போகும். ஏனென்றால் இதில் எந்த நம்ம ஆட்சிகள் இருக்கோ சண்டை போடுறதுல எதுவும் பண்ணல. சில பேர் கொஞ்சம் கத்திய பொறி தட்டுற மாதிரி எல்லாம் கூட பேசினாங்க. நான் அங்கிருந்து என்ன பண்ணேன், கூல் டவுன் அப்படி தான் சொல்லிட்டே இருந்தேன். கூல் டவுன் சொல்கிறோம். ஏன்னா கருத்தியல்கள் இந்த எல்லையை மீறக்கூடாது. அங்கே ராமாபுரம் சபை இந்த கருத்தியல்களில் தொடர்கிறது. உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் உற்று கவனிக்கிறோம். உங்களை நாங்கள் இந்த வேலையிலே நாங்கள் வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்வதற்காக நன்றிகளை ராமாபுரம் சபையின் சார்பாக நாங்கள் தெரிவிக்கின்றோம். கூடுதலாக மாற்று கருத்துக்களை கூட நாம் டிபேட் மூலமாக பேசலாம் என்றுதான். இந்த விஷயத்திலே ஆரம்பம் முதல் முடிவு வரை என்னோட அழகாக பயணித்து நல்ல ஒரு ஆலோசனைகளை சொல்லி திறம்பட இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ய உதவிய அந்தோனி சாலமன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய நன்றிகளை ராமாபுரம் சபையின் சார்பாக தெரிவித்துள்ளேன். அடுத்தபடியாக நம்ம அவங்க ஐயா ஜேம்ஸ் ராஜ்குமார் அவர் வந்து உட்கார்ந்துருக்கோம். இது எப்பவுமே அவர் அந்த லாஸ்ட்ல போடுவாங்க. கிறிஸ்டியன் அவர் கோயம்புத்தூர்ல அதுபடியா மதன் ஓல்ட் பைபிள் ஸ்கூல்ல படிச்சவர். அவர் கன்னியாகுமரி சர்ச்சினுடைய ஊழியர். அவருக்கு துபாயிலிருந்து போன் வந்திருக்காரு. வெரி ஜோயல் அவர் நான் பாராட்டுறேன். மார்வலஸ் பார்த்து ஒரே வர மாதிரி இருந்தது. பட் ஆனால் இன்னைக்கு அவர் ஒர்க்கிங் டே வர முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த கூட்டத்திலே பேசின மற்றும் ஒரு ஜெயக்குமார் ஐயா, அவர் இங்கே அங்க உட்காந்துருக்காரு. அவரையும் நான் மிகவும் பாராட்டுகிறேன். அவங்க நான் சொன்ன 25 மினிட்ஸ் தான் ஃபாஸ்டா பேசணுன்றது. ஏன்னா அவர் ரொம்ப பொறுமையான மனுஷன், அழகான ஒரு டைப் அவர் பார்த்தீங்கன்னா. ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஃபாஸ்டா ஆல் திஸ்
பார்த்தீங்கன்னா சஜஷன்ஸ், எல்லா விதமான கருத்துக்களும் பார்த்துக்கிறது இங்கே சொல்லப்பட்டது, வீடியோவாக பதிவு செய்யப்பட்டது. ஆகவே அந்த வீடியோ சாட்சி இட் வில் பி given a copy to this side. ஆகவே இதை வெற்றி தோல்வி என்பது கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் முடிவு செய்வார். சபையாருடைய ஒவ்வொருடைய அந்த மனதுடைய கருத்துக்கும் நான் இதை விட்டு விடுகிறேன். தேவன் உங்களை இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்சு போகும்போது டீ உங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஏன்னா மழை பயங்கரமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். சில சகோதரர்கள் சொன்னாங்க, நம்ம அது மாதிரி கூப்பிட்டு கூட உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். ஆக்சுவலாக நம்ம இது ஒரு மிகப்பெரிய மீட்டிங்காக தான் நடத்தணும் நம்ம யோசித்தோம். பட் ஆனால் இந்த கருத்துக்களை சபையாக எப்படி அதை உள்வாங்கிப்பாங்கன்னு ஐரோம். அது சில இடத்துல சலசலப்பை ஏற்படுத்துவதற்காக எங்களுடைய சபையில் 10% தான் இங்கே வந்திருக்காங்க. 90% பீப்புள்ஸ் இங்கே வரணும். கத்தல் சித்தமானால் வேற ஒரு டிபேட்டில் அது நிறைய பேர் என்ன பண்ணலாம் வச்சுனாலும் பேசணும். இந்த வாழ்த்துக்கள், அதுக்கப்புறம் அந்த காணிக்கை, அதெல்லாம் பேசினா எல்லாம் இது வெரி போஸ்ட். சில இடத்துல பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஆறு அப்படியே எல்லாம் மீறி பாயிற மாதிரியே போகுது. டக்குன்னு ஒரு மாடரேட்டாக பாயுது, டக்குன்னு கம்மியாக பாயுது. இதில் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. முகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோபமாக ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக ஆகுது. தான் இருக்கிறேன். இருப்பினும் அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வரும்போது சில நேரத்தில் அந்த பாடி லாங்குவேஜ் மாறதான் செய்யும். ஆனால் எப்பொழுதுமே ஒரு நீதிமன்றத்தில் நான் சொல்றதுனால வாதி பிரதிவாதியுடைய காரியத்தை சேர்த்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் கருத்துக்களை கண்டிப்பாக தான் பண்ண வேண்டும், கேட்க வேண்டும். ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கும் கடைசியா என்ன பண்றாங்க, உன்னுடைய கடைசி ஆசைய சொல்லுப்பான்னு தான் பண்றாங்க. சட்டமும் கேட்குது, நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்றது நியாயம் அல்ல. I appreciate wonderful meeting. This is I congratulate you. எனக்கு தெரிஞ்சு இந்த மீட்டிங் இஸ் a successful meeting. In future we will go ahead. Thank you brothers. All will go with a prayer. ஜெபம் செய்வோம். அன்புள்ள நல்ல பிதாவே, கருணையான மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். மாலை தொடங்கி மாலை வரை உடைய வசனத்திலே முக்கியமான தேவத்துவம் என்ற இந்த தலைப்பிலே நாங்கள் தேவனே பாடங்களை படித்தோம். தேவனே 5 சகோதரர்கள் இந்த பக்கம் தேவனே இந்த கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். அதற்கு தேவனே எதிர்கருத்துக்களை 5 நபர்கள் இந்த பக்கம் எடுத்து வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சி ராமாபுரம் சபையாலே நடத்தப்பட்டது. தேவனே இவர்தான் வெற்றி பெற்றார், இவர்தான் தோல்வியடைந்தார் என்றால் தேவனே அது சலசலப்பை ஏற்படுத்தும். எல்லாவற்றையும் நிறைவேற்றி தேவனே ஒருவரை சபைக்கு கூப்பிட்டு அவரை எப்படிப்பட்டதான ஒரு வருத்தத்தோடு அனுப்ப அடியனுக்கும் மனசு இல்லை. நீர் எல்லாவற்றையும் அறிவித்தேன். இந்த வசனங்கள் கிரியை செய்யும் என்று சொல்லியிருக்கிறேன். வசனம் அது நினைத்ததை செய்யாமல் திரும்பாது என்று சொல்லியிருக்கிறேன். தேவனின் வசனங்கள் ஒவ்வொரு குலத்திலும் தேவனே போய் சென்றிருக்கிறது. தேவனே அவர்கள் அதை புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தை முக்கியம் அருமையான சபையாரை ஆசீர்வதிக்கிறேன். தேவனே நாங்கள் எந்த ஒரு கருத்தியால் எதிர்கொள்ளும்படியாக தேவனே ஒருபோதும் கிறிஸ்துவின் அந்த வழியை விட்டு விலகாதபடிக்கு தேவனே நாங்கள் எப்பொழுதும் தேவனே ஞானமான முறையில் நடந்து கொள்ளும்படியாக, கிறிஸ்தவர்கள் என்று நடந்து கொள்ளும்படியாக, கிறிஸ்துவனுடைய சிந்தையே உங்களில் இருக்கப்படுவது என்று சொல்லும்படியாக அவரை தேவனே கடைசியாக அந்த தேவனே சிலுவையிலே மிகவும் கஷ்டப்படுத்தினார்கள், அவரை வேதனைப்படுத்தினார்கள், அவரை அடித்தார்கள், காயப்படுத்தினார்கள், அவரை காரி துப்பினார்கள். தேவனே அவர் தேவனுடைய மன்னியும் என்றுதான் சொன்னார்கள். அற்புதமான ஒரு குணம் இயேசுவானவருக்கு இருந்தது. அந்த சிந்தையும் எங்களுக்கு இருக்கும்படியாக பேசினார். இந்த நிகழ்ச்சியானது நடத்தப்பட வேண்டும் என்று ராமாபுரம் சபையாருக்கு நான் தேவனே கோரிக்கை வைத்த போது அவர்கள் அதற்காக செலவு செய்ய முன் வந்தார்கள். இது பெரிய ஒரு கூட்டமாக இருந்தாலும் அவர்கள் செலவு செய்ய தயாராகவே இருந்தார்கள். ஆகவே ராமாபுரம் சபையாருக்கு என் நன்றிகளை தெரிவிக்கிறேன். தேவனே உங்களை ஆசீர்வதியும். விசேஷமாக வந்ததான அருமையான பரிசுத்தவான்கள் வீடுகளுக்கு செல்லும் போதும் பாதுகாப்பு அவர்களோடு இருந்து சமூகம் அவர்கள் முன்பாக நடத்தப்படுகிறார்கள். பிராந்திய சபைகளிலே தேவனை ஊழியம் செய்து வருகிறார்கள். தேவனை பரலோகத்திற்கு செல்லும்படியான தேவன் வழியை காட்டும்படியான கிருபையை தரவேண்டும். அருமையான ஊழியக்காரர் காலை தொடங்கி மாலை வரை இந்த மழையிலே தேவனே பொறுமையோடு காத்திருந்ததற்காக நன்றி. தேவனே எந்த சலசலப்பும் பிரச்சனையும் இல்லாதபடிக்கு தேவனே பிசாசு எந்த இடம் கொடுக்காமல் தேவனை அமைதி காத்த ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் சபையான நன்றிகளை தெரிவிக்கிறோம். ஆசீர்வதியும் தேவனே மாறாத கிருபை அவரோடு இருந்து காத்துக்கொள்ள நன்றி பிரார்த்திக்கிறோம். கடலின் மேலே நின்று காற்றையும் கடலையும் அதட்டி சமாதானப்படுத்திய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இஞ்சி மன்றாடி கேட்கிறோம் என்ற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you all brothers. Brother, coffee. Thank you. Thank you very much.
நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க ரொம்ப அதிகாரமா பேசுறீங்க.